கிருஷி சோபால் 2 செஷன்களில் மிக சிறந்த விவாதத்தை நடத்தியுள்ளோம். 3வது செஷனை தொடங்குவோம். நான் உங்களுக்கு சொல்கின்றேன், இது கொண்டைக்கடலை மற்றும் பயறு வகைகளை பற்றியதாக இருக்கும், உங்களை பற்றியதாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், இந்த புதிய செஷனில் புதிய விருந்தினர்கள் என்னுடன் இணைந்திருக்கிறார்கள். அறிமுகப்படுத்துகிறேன், டாக்டர் ராகவேந்திர சிங். மோடிப்பூரில் உள்ள இந்திய வேளாண் நிறுவனத்தின் வேளாண்மை மற்றும் வேளாண் நிர்வாக தலைவராக அவர் இருக்கின்றார். வரவேற்கிறோம். டாக்டர் பிரகாஷ் சந்த் கசர் என்னுடன் இணைகிறார். அவர் ஒரு விஞ்ஞானி, IFFSR மோடிப்பூரில் மீரட்டில். அவரை வரவேற்கிறோம். பின்னர் டாக்டர் PC ஜாட் எங்களுடன் இணைகிறார். அவர் DTA IIFSR தலைமை விஞ்ஞானி. வரவேற்கிறோம் சார். முதலில் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கலாம் டாக்டர் ராகவேந்திரா அவர்களே. சார், கொண்டை கடலை பயிர் மற்றும் அதிக உற்பத்தி எப்படி ஒரு அதிசயமாக மாறும்? கொண்டை கடலை பயிரை பருப்பு வகை பயிரின் ராஜா என்று அழைக்கிறோம். ஆம், இது பெரும்பாலும் பாலைவன பகுதிகளில் காணப்படுகிறது. எனவே அதிக உற்பத்தி மற்றும் அதிக லாபம் பெற விரும்பினால் கொண்டை கடலையில் சரியான நீர்ப்பாசனம் செய்யணும், சரியான பயிர் மேலாண்மை செய்யணும். நீர்ப்பாசனம் பற்றி பேசினா, அது ஒரு பயிராக இருப்பதால பயிர்களில் வேர் பாக்டீரியா நைட்ரஜனை ஃபிக்ஸ் செய்கிறது. இதற்கு கூடுதல் நைட்ரஜன் தேவையில்லை. ஒரு ஹெக்டேருக்கு 20 கிலோ ஸ்டார்டர் நைட்ரஜனை நாங்கள் தர்றோம். எனவே நீர்ப்பாசனத்தை அதிகரித்ததாலோ அல்லது குறைத்தாலோ பயிர் உற்பத்தி குறைவாக இருக்கும். அதனால நம்ம நீர்ப்பாசனத்தில் சிறப்பு கவனம் செலுத்தணும். ஆனால் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். கொண்டை கடலை பயிர் பாலைவன பகுதிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டா பாலைவன பகுதிகளில் அதை செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஏன் அப்படின்னா, அதிக உற்பத்தி பெற விரும்பினா இந்த பயிரில் குறைந்தது 2 நீர்ப்பாசனம் செய்யணும். ஆனால் இதற்கு நாம சிறப்பு கவனம் செலுத்தணும். நீர்ப்பாசனம் செய்யும்போது கொண்டைக்கடலை ஒரு கிளையை உருவாக்க தொடங்கும் போது முதல் நீர்ப்பாசனம் செய்யணும். பூக்கும்போது இதை செய்ய வேண்டியதில்லை. 2வது, நீர்ப்பாசனம் செய்ய முடிந்தா கொண்டைக்கடலை ஒரு கிளையை உருவாக்க தொடங்கும்போது அதை செய்யணும். 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, நீர்ப்பாசனம் மிகவும் ஆழமாக இல்லை. கோதுமை, நெல், கரும்பு போன்ற பயிர்களில் செய்வது போல மிக ஆழமான நீர்ப்பாசனம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 3 முதல் 4 சென்டிமீட்டர் வரை மட்டுமே நீர்ப்பாசனம் செய்ய முடியும். சரி டாக்டர் பிரகாஷ் கன்சால், பயிர் வகைகளின் நன்மைகளை புரிந்து கொள்வோம். சார், பல விவசாயிகள் இந்த கேள்விக்கான பதிலை அறிய விரும்புவதால் பயிர்களின் பரப்பளவை எப்படி நாம் அதிகரிப்பது என்று நீங்கள் சொல்லுங்கள். இந்த பதிலை எதிர்பார்க்கிறார்கள். நாட்டில் சுமார் 30 மில்லியன் டன் பயிர் வகைகள் தேவை. இப்போ நம்மக்கிட்ட சும்மா 2 மில்லியன் டன் குறைவாக நம்ம உற்பத்தி செய்யலாம். இந்த விஷயத்தில் குறுவை பருவம் காலியாக பகுதிகளை அடையாளம் காண்றது நமக்கு ரொம்பவே முக்கியமானது. இந்த பகுதிகளை பற்றி பேசினா, இந்தியா முழுவதையும் பற்றி பேசினீங்கன்னா, அதாவது உத்தரப்பிரதேசம், பீகார், ஒடிசா முழுவதையும் பற்றி பேசினாலோ அல்லது மேற்கு வங்கத்தை பற்றி பேசினாலோ தாழ்வான பகுதிகளில் பயிரிடப்படுது. மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் நிறைய இருக்கும். அந்த பகுதி குறுவை பருவத்தில் காலியாகவே இருக்கும். அப்போ அந்த பகுதியில் பயிர் வகைகளை எளிதாக நம்ம வளர்க்க முடியும். ஏன்னா அங்கு அதிகமான தண்ணீர் அப்படிங்கிறது தேவையில்லை. மண்ணில் தண்ணீரை கொண்டு மட்டுமே நம் பயிர் வகைகளை பாதுகாப்பாக வளர்க்க முடியும். விவசாயிகள் பாசன முறையை கவனிச்சுக்கிட்டாங்கன்னா தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. இதை தவிர மத்திய இந்தியா அல்லது பார்த்திங்கன்னா புந்தேல்கண்ட் போன்ற பகுதிகளை பேசும்பொழுது, மேற்கு உத்தரப்பிரதேசத்தை பற்றி பேசும்பொழுது, வட இந்தியா பற்றி பேசும்பொழுது நாம் பேசுவதாக இருந்தால், இங்குள்ள விவசாயிகள் பார்த்திங்கன்னா அவங்க அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் அந்த அகழி முறையில் கரும்பை வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விவசாயிகள் இதனை உரமாகவும் அவங்க பயன்படுத்திட்டு வராங்க. பார்வையாளர்களிலிருந்து சந்தீப் இணைகிறார். சந்தீப் அவர்களே, கிருஷி சோபாலுக்கு வருக. உங்களுடைய கேள்வி என்னவென்று சொல்லுங்கள். சார், என்னுடைய முக்கியமான கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பயிர்களில் பல்வேறு வகையான பூச்சிகள் மற்றும் நோய் இருக்குது. நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி எங்ககிட்ட சொல்லணும். ஆமாம் சந்தீப் அவர்களே, பயிர் பற்றி பேசினா 2 முக்கியமான நோய்கள் இருக்கின்றன. ஒன்று ராஷ்ட்ரு, மற்றொன்று வில்ட்டு. வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இமயமலையில் வாடல் நோய் அதிகமாக காணப்படுது. மற்றும் அந்த வில்ட் நோய் மத்திய இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இது காணப்படுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாடல் நோய் அப்படிங்கிறது ஒரு பூச்சி. இது மண்ணிலிருந்து தான் இது பொதுவாக பரவுது. இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் ட்ரைகோடர்மாவை பயன்படுத்தலாம். அப்புறம் பயிர் தயாரிப்புக்கு 3 to 4 குவிண்டல் மாட்டுச்சாணத்தை நீங்கள் பயன்படுத்தலாம்.
பயிர் தயாரிப்பதற்கு 3 முதல் 4 குவிண்டால் மாட்டு சாணத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். இது ஒரு நல்ல ஒரு தீர்வாக உங்களுக்கு அமையும். விவசாயிகள் ட்ரைகோடர்மாவை பயன்படுத்தலாம். 1 கிலோ விதைக்கு 5 முதல் 10 கிராம் வரைக்கும் இது இருக்கும். அப்படி இல்லைன்னா விவசாயிகள் விட்டாவெக்ஸை பயன்படுத்தலாம். இது பார்த்தீங்கன்னா 1 கிலோ விதைக்கு சுமார் ஒரு 3 கிராம் இருக்கும். அப்புறம் ரத்வா பற்றி நம்ம பேசலாம். ரத்துவம் பார்த்தீங்கன்னா ஒரு தொற்று நோய் மாதிரி தான். ஆனால் காற்றின் மூலமும் இது பரவுது. பூக்கள் வளரும் போது அல்லது பழங்கள் வளர்க்கப்படும் பொழுது இந்த நோய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பொதுவானது அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது பொதுவாக மஞ்சள் நிற பொடியை தன்னிடத்தை வைத்திருக்கும். அப்படிப்பட்டது இது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் மான்கோசிப்பை நீங்கள் பயன்படுத்தலாம். இது லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா சுமார் 2.5 மில்லி அதை நீங்கள் தண்ணீரில் தெளித்து நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த நோய்களை கட்டுப்படுத்தலாம். இப்படி பூச்சிகளை பற்றி நீங்கள் பேசுவதாக இருந்தால் தலோன் பாஸ்லோம் அல்லது மற்றொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது பாலிஷ் அட்டாக் அப்படிங்கிறது. அதை தவிர கத்வம் அப்படின்னு அழைக்கப்படுற மற்றொரு நோய் இருக்குது. கத்வம் பார்த்திங்கன்னா இரவில் தீவிரமாக இருக்கும். இது பகலில் பயிருக்கு அதிகமான தீங்கு விளைவிக்காது. ஆனால் இரவில் அது பயிரை தரையிலிருந்து வெட்டக்கூடிய அளவில் இருக்கும். இதை கட்டுப்படுத்த நீங்கள் பிரகாஷ் பிரபஞ்சை பயன்படுத்தலாம். அதோடு சேர்த்து லிட்டருக்கு 2 மில்லி குளோரோ பைரிபாஸை பயன்படுத்தலாம். அது தவிர பொவேரியா என்று அழைக்கப்படுது, அது இருக்குது. அதை லிட்டருக்கு நீங்கள் 2.5 மில்லி தரையில் கலக்கலாம். இப்படியாக நீங்கள் இது அனைத்தையும் கட்டுப்படுத்தலாம். பாலிஷ் அட்டாக் என்று பேசினா அதை கட்டுப்படுத்த நீங்கள் லிட்டருக்கு 2 மில்லி குளோரோ பைரிபாஸை கலந்து பயன்படுத்தலாம். அதை தவிர இமிட்டோக்ளோரோஃபைட் என்று அழைக்கப்படும் மற்றொன்றும் இருக்குது. அதை நீங்கள் கலந்து தெளிக்கலாம். நீங்கள் 10 லிட்டர் தண்ணீருக்கு 3 முதல் 4 மில்லி லிட்டர் கலந்து நீங்கள் அதை தெளிக்கலாம். இப்படியாக இந்த நோய்களிலிருந்து உங்களுடைய பயிர்களை நீங்கள் காப்பாற்றலாம். சரி, இப்போது கடுகு பற்றி நாம் பேசலாம். டாக்டர் பிசி ஜாட், கடுகு பற்றி பேசும்போது முதலில் நினைவுக்கு வருவது பயிர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான். நல்ல பயிர் இருக்க வேண்டும். பயிருக்கு நாம் என்னென்ன விஷயங்களை நாம் பராமரிக்க வேண்டும்? கடுகுல 4 முதல் 5 விஷயங்கள் இருக்கு. முதல்ல நீங்க ஒரு நல்ல வகையை தேர்ந்தெடுக்கணும். அதை வளர்க்கும் விவசாயி ஒரு வகைகள்ல 725, 740 மற்றும் 1424ன்னு இருக்கு. மேலும் 32 வகைகள் இருக்கு. இவை கருப்பு வகைகள், மஞ்சள் வகைகள், அப்புறம் YSH 401, YSH 0502 அப்படின்னு பீத்தாம்பரி இருக்கு. இந்த வகைகள்ல ஒன்றை நீங்கள் தேர்வு செஞ்சா அது உங்களுக்கு மிகச்சிறந்த விளைச்சலை தரும். 2வது விஷயம், காலம் என்ன? நல்ல வகையை தேர்ந்தெடுக்கணும். செப்டம்பர் 25 முதல் அக்டோபர் 20 வரை விவசாயி அதை பயிரிட்டா அவரது பயிர் முற்றிலுமா நோய்வாய்ப்படும். 3வது விஷயம், நீர்ப்பாசன முறை. 4வது நீர்ப்பாசன முறை. இது மட்டுமில்ல, எனவே விவசாயிகளுக்கு தண்ணீர் இருந்தால் அவர்கள் அதை 2 அல்லது 3 பாசனங்களில் பராமரிக்க முடியும். விவசாயிகளுக்கு நல்ல வகைகள் நீர் கொடுக்க இருந்தா அவர்கள் அதை நன்றாக பராமரிக்க முடியும். 4வது விஷயம் என்னன்னா, நீங்க சரியான நேரத்தில் நீர்ப்பாசன முறையை கட்டுப்படுத்தணும். அதனால விவசாயிகள் கவனிச்சுக்கிட்டா அவங்க அதை நல்லா பராமரிக்கக்கூடிய 4 அல்லது 5 விஷயங்கள் இவை. சரி சார், பார்வையாளர்களில் ரவீந்திரன் அவர்கள் இருக்கிறார்கள். மிஸ்டர் ரவீந்திரன் அவர்களே, வரவேற்கிறோம். தயவுசெய்து உங்களுடைய கேள்வியை கேளுங்கள். வணக்கம் சார், நான் வினோத். உங்ககிட்ட ஒரு கேள்வி. அதிக உரம் எடுக்கிறதுக்கு எந்த வகையான தண்ணீரை பயன்படுத்தணும்? திரு ரவீந்திர, விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைத்தவுடன் அவர்கள் நேரத்திற்கு முன்பே தண்ணீர் கொடுப்பார்கள். இதனால் கடுகு வெடிக்காமல் ஒரு கடுகு செடி கூட வளராது. அதனால் செடியின் கிளைகள் வளர முடியாது. எனவே முதல் தண்ணீரை 40 முதல் 45 நாட்களில் கடுகுக்கு கொடுக்கணும். கடுகில் கிளைகள் வளரத் தொடங்கும் போது அந்த நேரத்தில் தண்ணீர் கொடுத்தா கிளைகள் அதிகமாக வளரும். மேலும் கிளைகள் சமமாக பரவும். இதன் காரணமா ஒரு செடி அடர்த்தியாக இருக்கும். எனவே இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அதிக செடிகள் இருப்பதால எந்த நன்மையும் இல்லை. செடியில அதிக வளர்ச்சி இருப்பது மிக முக்கியம். இதன் காரணமா அதிக பழங்கள் வளரும். அதிக பழங்கள் வந்தா உங்களுக்கு அதிக வளர்ச்சி கிடைக்கும். எனவே முதல் தண்ணீர் 40 முதல் 45 நாட்கள்ல கொடுக்கப்படுது. நீர்ப்பாசன பகுதிகளில் 2வது முறையா நீர் பாய்ச்சலினால் 60 முதல் 65 நாட்கள் வரை பழங்கள் வளரத் தொடங்கும் போது 3வது முறையா நீர் பாய்ச்சப்படும் விவசாயிகள் 80 முதல் 90 நாட்கள்ல அதை கொடுக்கணும்.
விதைகள் பழங்கள்ல வளரத் தொடங்கும் போது. எனவே இந்த 3 நீர்களும் கடிகள் போதுமானவை. இந்த வழியில நீர் பாய்ச்சினால் வளர்ச்சி மிகவும் நல்லா இருக்கும். விவாதத்தில் நீங்கள் அனைவரும் பங்கேற்றதற்கு மிக்க நன்றி. உங்களுக்காக ஒருவேளை ஒரு சிறிய கைத்தட்டல், இன்னும் கொஞ்சம் கைத்தட்டல் வேண்டும். அடுத்த செஷனில் நிறைய நாம் பேசுவோம். நீங்கள் கிருஷி சௌபாலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் என்னுடன் தொடர்ந்து இணைந்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். ஒரு சிறிய இடைவேளை.